ஏ மாயா, என்ன என் புள்ளைய பார்த்து ஏதோ சந்தேகப்பட்டுட்டு இருக்க? அவன் என்ன உன் பணத்தையும் நகையும் திருடிட்டானா? என்ன சபையில நிக்க வச்சு என் புள்ளைய கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்க? பத்மா இரு பத்மா, இது வேற விஷயம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நான் எதுக்குடி அமைதியா இருக்கணும்? நீ எனக்கு மாமியாரா, நான் உனக்கு மாமியாரா? என்ன வர வர கூட கூட பேசிட்டு இருக்க? பத்மா, கோவப்படாம சண்டை போடாம பொறுமையா கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறியா? நான் எதுக்காக நீ பொறுமையா இருக்கணும்? பண்றது எல்லாத்தையும் இவ பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் என் புள்ள மேல பழி போட்டுட்டு இருக்கா. ஆமா, அப்பாவே இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் ரொம்பதான் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. பத்மா, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். கொஞ்சம் பொறுமையா அமைதியா நிதானமா இரு. எப்படி அண்ணி? எப்படி என்னால நிதானமா இருக்க முடியும்? என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாத ரகசியம் அப்படி என்ன இவளுக்கு தெரிஞ்சு போச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அரைகுறையா காதுல வாங்கிக்கிட்டு கண்மூடித்தனமா சீனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சீனு அன்னைக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானே. இப்போ அத்தை தப்பா நினைக்கிறாங்க. நீ என்ன அன்னைக்கு பண்ணன்னு முதல்ல அவங்க கிட்ட சொல்லு. இவ்ளோ தூரம் கேக்குறாங்கல்ல, நீ ஏன் என்ன நடந்துச்சுன்னு அத்தை கிட்ட சொல்லு சீனு. சொல்ல வேண்டாம் மாயா. தம்பி, குடும்ப கஷ்டம்னு ஒரு பையன் வேலை கேட்டு வந்தான். எந்த பேக்ரவுண்டும் செக் பண்ணாம ப்ரூஃப் எதுவும் வாங்காம வேலைக்கு சேர்த்தேன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், திருட்டு பையன். யார சார் சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்பா அவன். அவன் தூக்கிட்டு ஓடினதுல செயின் இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? யாரோட செயினை தூக்கிட்டு போயிட்டான்? உன்னோட செயினையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஏன் செயினியா? ஆமாப்பா, உன்னோட செயினையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான். போட்டோ பிரிண்ட் கூட போடல, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். யோ, என்னையா சொல்ற? போட்டோ பிரிண்டே போடலையா? தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? கதிர், கடையில வேலை செய்யறவனு ஓனரும் சேர்த்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றீங்களா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல, கதிர், மரியாதை என் செயினை கொடுக்கல அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லப்பா. நான் 20 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வரேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க முதல்ல எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்பி ஒரு நகையில இருக்கிற போட்டோவை பிரிண்ட் எடுத்து தர சொல்லி கொடுத்தா கடையில வேலை பாக்குற பையன் நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. என்ன சீட்டிங் பண்றீங்களா? அப்படி எல்லாம் இல்லம்மா. நான் சொல்றது எல்லாமே உண்மை, நம்புங்கம்மா. யோ, என்ன இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன ஸ்கூல் பசங்களா? உன் கடையில வேலை பார்க்குற பையனும் நீயும் சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இந்த செயின் எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு வாது. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டணும். சார், அவன் எங்க இருக்கானாவோ தெரியுமா? ப்ளீஸ் சார், நான் உதவியா கேட்கிறேன். தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்க. தம்பி, இதான் என் கடை. நான் இங்கேயே தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போலீஸ்க்கு மட்டும் போகாம இருங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. என்னதானா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது? எங்க அம்மாவை நான் பார்க்கணும்னு 25 வருஷமா தவா இருந்தேன். இன்னைக்கு அவங்கள பார்த்துடலான்னு முடிவு பண்ணி வரும்போது இப்படி ஆயிடுச்சு. பெத்த அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறது இவ்வளவு பெரிய குத்தமா? அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காதா? இந்த கடவுளையே நம்மளை இப்படி சோதிக்கிறான். கதிர், நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாள்ல அந்த செயினை திருடிட்டு போனவன எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் அம்மாவை பார்க்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உனக்கு பொருத்தமானவனா இல்லையான்னு தோணுது மாயா. என்ன சீனு இப்படி எல்லாம் பேசுற?
ஐயோ மாயா ப்ளீஸ். இப்பதான் நான் ரொம்ப நிதானமா தெளிவா பேசுறேன். நீ உனக்கேத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் உன் மேல கோவப்பட்டேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. என்ன நியாயம்? நீ என்ன சந்தேகப்படுறிய? அது உங்க ஊர்ல நியாயமா? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் எதிர்கிட்ட போகுதுன்னா அது ஓ மூலமா தானே? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்ச கூத்து உனக்கு ஞாபகம் இருக்கா? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. அதுக்காக தான் உன் மேல நான் கோவப்பட்டேன். அதுக்கான உரிமையும் எனக்கு இருக்கு. ஐயோ மாயா, நான் எத்தனை தடவை சொல்றது நான் யாருக்கிட்டயும் உளரலன்னு? நீ மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் செய்யாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னு சொன்னேன்னா எனக்கு கோபம் பயங்கரமா வரும் மாயா. சீனு, அப்புறம் எப்படிடா அந்த புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சது? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நம்ம சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்ல மாயா. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசாத. ஏ பார்வதி, பார்வதி, பார்வதி என்னாச்சு? பார்வதி, பார்வதி. ஐயோ பார்வதி, பத்மா, அண்ணே, அண்ணே, சிவா, என்னம்மா தங்கச்சி? அண்ணே, இங்க பாருங்க, ஷாக் அடிக்குது அண்ணே, என்னம்மா காப்பாத்துங்க அண்ணே. தங்கச்சி, நான் என்னம்மா பண்றது? இவங்கள தொட்டா எனக்குள்ள ஷாக் அடிக்கும். ஐயோ என்ன பண்றது? என்னண்ணே நீங்க? சிவா, மச்சான், ஷாக் அடிக்குது. போ சிவா, போய் காப்பாத்து. அண்ணி விடுங்க அண்ணி, சாவட்டும். இவங்களெல்லாம் காப்பாத்தி இப்ப என்ன ஆக போகுது? என்னப்பா நீ இப்படி பேசுற? ஐயோ கோவமா இருந்தா அது அப்புறம் பாத்துக்கலாம், காப்பாத்துப்பா. அண்ணி, சொல்றேன்ல. எனக்கு எதுவும் தெரியாது. மச்சான், சிவா. ஏதாவது பண்ணுங்க மச்சான். நான் தொட்டா எனக்கு அடிக்குமா? அதனால தான் நான் தொடாம இருக்கேன். அண்ணி தயவு மச்சான், செய்து ஏதாவது பண்ணுங்க. எனக்கு ஷாக் அடிக்குது. ஏங்க அண்ணா வேணாம் அண்ணே. ஓ, சரிங்க அண்ணே. டக்குனு போங்க மச்சான். ஐயோ ஐயோ, ஏங்க அவ்வளவுதான். ஐயோ பார்வதி, ஐயோ, பாத்து. பாத்து. மெதுவா. ரொம்ப ஆணவத்துல ஆடணும்ல, அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. நீ என் தலையில ஏறி உட்காரணும்னு நினைக்கிற, ஆனா பாத்தியா கடைசியா என் அண்ணனோட கால்ல போய் நீயா விழுகிற மாதிரி ஆயிடுச்சு.